உங்கள் கிச்சனில் இந்த சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணாலே போதும். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் மிச்சமானாலும் ஒரு மாதத்துக்கு அது 5 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். அதே மாதிரி தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட் வேஸ்ட் ஆகிறது, தேவையில்லாமல் க்ராசரி வாங்குறது, இதெல்லாம் சேர்த்து மாதம் எவ்வளவு பணம் போகுதுன்னு நம்ம யோசித்து பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் சில சின்ன ஹேபிட்ஸை மாற்றினாலே கிச்சனில் வேலை பாதியாகவும் குறையும், ஈஸியாகவும் இருக்கும், நேரமும் மிச்சமாகும், செலவும் குறையும். இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணுற சில சிம்பிள் ஹேபிட்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம வீட்டு கிச்சன் பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அது க்ளீனாகவும் ஆர்கனைஸ்டாகவும் இருந்தால் வேலை நமக்கு பாதியாக குறைஞ்சிரும். எனக்கு முன்னாடி ஒரு பொருள் எடுக்கணும்னா எல்லா கண்டெய்னரும் திறந்து பார்ப்பேன். சில நேரம் அதே பொருளை வீட்டில் இருந்து மறுபடியும் வாங்கிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணேன். எல்லா கண்டெய்னருக்கும் லேபிள் போட ஆரம்பித்தேன். இல்லைன்னா கிளாஸ் கண்டெய்னரை வாங்க ஆரம்பித்தேன். உள்ளே என்ன பொருள் இருக்குதுன்னு எனக்கு விசிபிளாக தெரிகிற மாதிரி பொருள் ஒரு பிளேஸில் ஃபிக்ஸ்டாக வச்சேன். குக்கிங்கில் நிறையா டைம் சேவ் ஆக ஆரம்பிச்சது. ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜையும் க்ராசரி கண்டெய்னரையும் ஒரு குயிக் செக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஃபோனில் ஒரு லிஸ்ட்டு எழுதிடுவேன். லிஸ்ட்டு இல்லாமல் ஷாப்பிங் போனால் ஆஃபர் பார்த்து தேவையில்லாததையும் வாங்கிடுவேன். ஆஃபரில் வாங்குறதால சேவிங்ஸ் ஆகுதுன்னு நினைப்பேன். ஆனால் யூஸ் பண்ணாமல் எக்ஸ்பைரி ஆயிட்டா அதுவே லாஸ் தான். அதனால் ஆஃபருக்காக வாங்காமல் தேவைக்காக வாங்கணும் அப்படிங்கிற ஹேபிட்ஸை இம்பார்ட்டண்ட்டாக கொண்டு வந்தேன். வெஜிடேபிள்ஸ் வாங்கிட்டு வந்ததும் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது நானும் முன்னாடி பண்ணேன். ஆனால் சில வெஜிடபிள்ஸ் சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிடும், அழுகி போயிடும். இப்போது என்ன பண்ணுறேன்னா வாஷ் பண்ணாமல் ட்ரையாக டிஷ்யூவில் ரேப் பண்ணி பாக்ஸில் வச்சுருவேன். தேவைப்படுற வெஜிடபிள்ஸை மட்டும் வாஷ் பண்ணுவேன். இந்த ஒரு சின்ன சேஞ்சால் வெஜிடபிள்ஸ் இன்னும் எனக்கு நீண்ட நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது, ஃபுட்டும் வேஸ்ட் ஆகாமல் இருக்குது. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு யோசிக்கிறதே சில நேரம் 10-15 நிமிஷம் எனக்கு போயிடும். இது நிறைய பெண்களுக்கு, ஹவுஸ் ஒய்ஃபுக்கு நடக்கிற ஒரு விஷயந்தான். அதனால் முடிஞ்சால் நைட்லேயே நெக்ஸ்ட் டே என்ன குக் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அதுக்கேற்ற வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வச்சுருவேன். இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மார்னிங் அவசரமாக நம்ம செய்யாமல் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பும் போது அவங்கள திட்டிகிட்டே பண்ணாமல் ரிலாக்ஸாக சமைச்சிட்டு அவங்களையும் ஹாப்பியாக ரிலாக்ஸாக ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். இதனால் நிறைய டென்ஷனையும் குறைக்க ஆரம்பிச்சது. பசங்களும் சரியாக சாப்பிடாம அவசரமாக ஸ்கூலுக்கு போகிறது, பாதி சாப்பிடாமையே அவங்க போயிடுறாங்க. இந்த மாதிரி அவங்களோட ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகிறதுனால இந்த விஷயத்தில் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபுட் வேஸ்ட் பண்ணுறது. நம்ம எல்லாரோட வீட்லேயும் சில நேரம் சாப்பாடு மிஞ்சிரும். அதை தூக்கி போடுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த உணவு பின்னாடி இருக்கிற உழைப்பு, நேரம், பணம் எல்லாத்தையும் நினச்சா வேஸ்ட் பண்ண மனசே வராது. இப்போல்லாம் நான் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அட்லீஸ்ட்டு ஒரு ஆள் கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் எக்ஸ்ட்ரா ரைஸே வைக்கிறது. அது மிச்சமானாலும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்றலாம். ஆனால் ரொம்ப அளவுக்கு அதிகமாக செஞ்சு அதை குப்பையில் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் மிஞ்சின சாப்பாட்டை முடிஞ்ச அளவுக்கு வேறு ஒரு டிஷ்ஷாக மாற்றி ஏதாவது யூஸ் பண்ணலாம். கர்ட் ரைஸு, லெமன் ரைஸு, இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கு அதை யூஸ் பண்ணலாம். இன்னொன்று அதிலே வத்தல் செய்வாங்க. ரைஸை மிக்சியில் அரைச்சி அதில் மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு வெயில் காலம் அதுக்கும் நல்லா வத்தல் காய வச்சு சாம்பார் ரைஸ், டொமேட்டோ ரைஸ் இதுக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட முடியும். இப்போது சப்பாத்தி மிஞ்சினா சப்பாத்தி ரோல் பண்ணலாம், இல்லைனா சப்பாத்தி நூடுல்ஸ் பண்ணலாம். இப்படி சின்ன சின்ன ஐடியா இருந்தாலே ஃபுட் வேஸ்ட் ஆகிறது ரொம்ப குறைஞ்சிரும்.
அடுத்தது ஆயில் யூசேஜ். நம்ம தெரியாமல் தேவைக்கு அதிகமாக ஆயில் யூஸ் பண்ணிடுவோம். பாட்டில் இருந்து நேராக ஊற்றுறதுக்கு பதிலாக ஸ்மால் ஆயில் டிஸ்பென்சரை யூஸ் பண்ணி பாருங்கள். தேவையான அளவு மட்டும் வரும். ஹெல்த்துக்கு நல்லது, செலவும் கொஞ்சம் குறைஞ்சிரும். இப்போ நிறையா ஸ்ப்ரே பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. நீங்கள் போரும் பண்ணிக்கலாம், ஊற்றவும் செஞ்சுக்கலாம், ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம். ஆயில் சிக்கனுக்கு டயட் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்டெய்னர் இருக்குது, ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதை வேணால் வாங்கிக்கலாம். இப்போது குக்கிங் முடிஞ்சதும் கிச்சனை க்ளீன் பண்ணணும்னு தோணும், அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுடுவோம். ஆனால் அப்படியே விட்டால் மறுநாள் வேலை உங்களுக்கு டபுள் ஆகிடும். நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ஹேபிட் என்னென்னா, குக்கிங் முடிஞ்சதும் 2 நிமிஷம் எடுத்துக்குவேன், இல்லைனா ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்குவேன். ஸ்டவ்வு, ஸ்லாபு, சிங்க்கு க்ளீன் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம அந்த சிங்க்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணி கிச்சனுக்கு நெக்ஸ்ட் டைம் நம்ம என்ட்ரு ஆகும்போது அவ்வளோ ப்ளீஸாக இருக்கும், அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம பார்த்த உடனே டென்ஷன் ஆகிட்டு சமைக்கிறதுக்கும் ரிலாக்ஸாக ஹாப்பியாக சமைக்கிறதுக்கும் டேஸ்ட்டும் இன்னும் அதிகமாகவே ஆகும். இந்த 2 நிமிஷம், இந்த 5 நிமிஷத்தில் அடுத்த நாள் நான் 1/2 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையே எனக்கு குறைஞ்சிரும். தேவையில்லாத இந்த காக்ரோச்சு, இந்த மாதிரி பூச்சிகள் வர்றதையும் நம்மளால் தடுக்க முடியும். இன்னும் க்ளீனாக பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்ப்ரே வச்சுக்கோங்க. வீடு துடைக்கிற ஃப்ளோர் கிளீனரு இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா பூச்சிகள் வராமல் இருக்கும். இப்போ கிச்சன் க்ளீனாக இருக்கணும்னு தினமும் டீப் க்ளீன் தேவையில்லை. வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம டீப் க்ளீன் பண்ணால் போதும். கண்டெய்னரை செக் பண்ணுங்கள், எக்ஸ்பிரி டேட்டை பாருங்கள். நீங்கள் வச்சுருக்க பேக்கெட்டில் அந்த பேக்கெட்டை ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். நிறைய கிளிப்ஸ் வந்திருக்கு, அந்த கிளிப்பு போடுங்க. இல்லைனா சீல் பண்ணுற மாதிரி மிஷின் வந்திருக்கு சின்னதாக, ஸ்டாப்லர் மாதிரி, அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த ஹேபிட்ஸ்லாம் வந்தாலே தேவையில்லாத நம்ம ஃபுட்டை வேஸ்ட் பண்ண மாட்டோம். அடுத்தது செலவுகளும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். கிச்சனை அழகாக வச்சுருக்கணும் அப்படின்னு நிறையா மணி ஸ்பெண்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. சுத்தமாக ஒழுங்காக ஒரு டிசிப்ளினாக நம்ம பண்ணாலே போதும். எது எந்த இடத்துல இருக்கணுமோ அதாவது அந்த இடத்துல எடுத்த உடனே அங்கேயே வச்சுருங்க. அப்போது கிச்சன் ரொம்பவே அழகாகவும் இருக்கும். இப்போ பெரிய மாடுலர் கிச்சன் இல்லைனாலும் நம்ம கிச்சனை நாம் அன்போடு மெயின்டைன் பண்ணுறதுனால உண்மையான அழகே நமக்கு தெரியும். ஒரு நாளில் எல்லா ஹேபிட்ஸையும் சேஞ்ச் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. இன்றைக்கி ஒரு ஹேபிட்டு, அடுத்த வாரம் இன்னொரு ஹேபிட்டு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே போங்க. சில மாதம் நேரம் மிச்சமாகிறது, ஃபுட் வேஸ்ட்டு குறையிறது, க்ராசரி பில் உங்களுக்கு குறையிறது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். இதில் சொன்ன டிப்ஸில் உங்களுக்கு எது ஹேபிட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அல்லது நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு சூப்பர் கிச்சன் டிப்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதில் சில நல்ல ஐடியாஸை மென்ஷன் பண்ண முயற்சி பண்ணுறேன். இந்த மாதிரி மணி சேவிங்ஸ் டிப்ஸு, கிச்சன் ஆர்கனைசேஷன், ஹோம் டிப்ஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம மணி சேவிங்ஸ் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.